நாளில் நாம் கிருபை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கிருபை என்கிறது கிறிஸ்தவ சர்க்கிளில் எப்போவுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நடக்கிறதுக்குள்ளாலே எத்தனையோ முறை அந்த கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லுவோம். நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவருடைய கிருபைன்றோம். அப்போது கிருபைங்கிறது அநேகமாக எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த கிருபை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். தகுதியற்ற ஒருவனுக்கு காட்டப்படுகிற தயவு தான் கிருபை. நான் இன்னைக்கு வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது. நான் ஒரு ஓட்ட பந்தயத்தில் அல்ல ஏதோ ஒரு போட்டியில் நான் கலந்துக்கிறேன், அதில் வெற்றி அடைகிறேன், எனக்கு பரிசு கிடைக்கும். இல்லை நான் தகாத அநேக சிறப்பான காரியங்களை செய்கிறேன், ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறேன், அதனால் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறேன்னா எனக்கு விருது கிடைக்கும். ஆனால் நான் இது எதுவுமே செய்யாமல் எனக்கு ஒரு பரிசு, எனக்கு சம்பளம், எனக்கு வாழ்வதற்கான வழி எல்லாமே கிடைக்குதுன்னா அதுதான் கிருபை. தகுதியற்ற ஒருவனுக்கு காட்டப்படுகிற ஒரு பரிசு பொருள் தான் கிருபை. எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தியை நம்ம படிச்சிருக்கோம். எஸ்தர் யாருன்னா ஒரு அடிமை பெண். அவள் வேலைக்காரி கிடையாது. வேலைக்காரின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யலாம், நாளைக்கு வேலை செய்யாமல் போகலாம், உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் அடிமை என்கிற ஒரு மகளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. யார் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்களை செய்ய வேண்டும், நோன்னு சொல்வதற்கான உரிமையோ தகுதியோ எதுவுமே கிடையாது. அவன் அந்த எஸ்தர் என்கிறவள் அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்டவள். அகாஸ்வேர் ராஜா 127 நாடுகளை கைப்பற்றி அதற்கு ராஜாவாக இருக்கிறான். அந்த அகாஸ்வேர் அரண்மனையில் அடிமையாக வைக்கப்பட்டவள் தான் அந்த எஸ்தர். ஆனால் அந்த அடிமை பெண்ணான எஸ்தர் அந்த இடத்திலே அந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு மனைவியாக ஆக்கப்பட, அந்த 127 நாடுகளுக்கு அதிபதியான அந்த ராஜாவுக்கு ஒரு ராணியாக வருவதற்கான தகுதியை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத அடிமை பெண்ணான எஸ்தருக்கு அந்த ஒரு வாழ்வை கொடுத்துக்கிறார். அதே மாதிரி நமக்கு தகுதி இல்லாத நமக்கு ஒரு வாழ்வை அவர் கொடுத்துருக்காருன்னா அதுதான் கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல அவரை ஆராதிப்பதற்காக வருவதற்கான கால் பலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு வியாதியிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இங்கே வர வைத்திருக்காரு, அவருடைய கிருபை. எல்லாமே அவருடைய கருத்துக்குள்ளே தான் நம்ம என்ன இருக்கணும். இன்னைக்கு போன வாரத்தில் வந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஏரோப்ளைனில் மரித்து போன ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கதைகளை படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கனவோடு அந்த ஏரோப்ளைனில் ஏறி போனாங்க. ஒரே நொடியில் அவங்க கனவெல்லாம் சின்னாபின்னமாக மாற்றப்பட்டது. அப்படியானா நம்ம இருக்கிறதுங்கிறதோ நம்ம எந்திரிப்போம், இப்போ நடப்போம், இங்கே இருப்போம் என்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அவருடைய கிருபை. தயவு தகுதியற்ற ஒருவனுக்கு காட்டப்படுகிற ஒரு தயவு தான் கிருபை. முதலாவதாக கிருபையின் காரணர் கர்த்தர். யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மேல் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இப்போது நாம் இந்த கிருபையை பெற்றிருக்கிறோன்னா யாருக்கிட்ட அந்த கிருபை பெற்றிருக்கிறோம்? அவருடைய பரிபூரணம். அவர் எல்லாவற்றுக்கும் ஆளுகை செய்கிற கர்த்தர். அவரிடத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. இந்த சூரியன், சந்திரன், இந்த உலகம்,
நம்ம நினைத்து பார்க்க முடியாத அனைத்தையும் படைத்து காத்து வழிநடத்துகிற அவ்வளோ பெரிய கடவுள்கிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் மூலமாக மோசேக்கு என்னது கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம மக்கள் கடைபிடித்து வந்தாங்க. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கு நமக்கு அவரே கிருபையாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ ரட்சிப்பு நமக்கு இலவசமாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்ம எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்த தவறுகள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு நிலைநிற்க முடியாது. அதற்கான தண்டனை கொடுத்தாருன்னா நிலைநிற்க முடியாது. அதான் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசே மூலமாக. அந்த மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கையும் களவுமாக பிடிப்பட்ட அந்த பெண் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டியவர். நியாயப்பிரமாணம் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய கிருபையினாலே அவர் சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதேங்கிற கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அநேக நாட்களை நம்ம வந்து பல விதத்தில் ஏதோ ஒரு முறையில் நம்ம அன்னன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கிருபையினாலே நம்ம என்ன செய்கிறோம், அந்த தண்டனைக்கு விலக்கி பாதுகாத்து வழி நடத்துகிறார். அதான் சொல்கிறாரு, காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு என்னது, பெரிதாக காணப்படுகிறது. அநேக நேரங்களை பார்ப்போம், நீங்கள் உங்கள் சுக ஆளுங்க வசதி படைச்சவன் வாலிபர்கள் சொல்லுவாங்க, ஓ நான் உன்னை பாரியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு வீராப்பு பேசுவாங்க. நம்ம சண்டை போடுற டைமில் அநேக நேரங்களில் நம்ம மனசே கூட நினைப்போம், பாருடா நம்ம என்ன பண்ணுறோம் பாரு ஒன்று, இப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் அந்த வீராப்பெல்லாம் பேசுகிறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா? நாளைக்கு நான் என்னால் பேச முடியுமோ, பேசுவேனோ பேச மாட்டேனோ என்பது அவருடைய கருத்தில் இருக்கிறது இல்லையா? ஜீவனை பார்க்கல உங்களுடைய கிருபை பெரியதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த கிருபையினால தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளால் எதையும் செய்யக்கூடும், எங்களாலே எதையாவலையும் ஒன்று செய்யக்கூடும் என்று யோசிப்பதற்கு எங்களாலே நாங்கள் தகுதி அற்றவர்கள் என்று பவுல் சொல்கிறார். அப்போது நாம் செய்யக்கிற எந்த காரியத்திலும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, கிருபை என்று வரும்போது நம்முடைய தகுதி எல்லாம் என்ன செய்து போடுது, அடிபட்டு. என்னுடைய தகுதி, என்னுடைய பணம், என்னுடைய வசதி வாய்ப்புகள், என்னுடைய திறமைகள், என்னுடைய படிப்பு, இது எல்லாமே அவருக்கு முன்பால தகுதியே கிடையாது. ஒன்றும் அறியாத மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் வல்லமைப்படுத்தவர். அவ்வளோ வல்லமை தரக்கூடியவர் அவர். எல்லாமே அவர் மூலம்தான் வருகிறது. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14-20 படிக்கும் பொழுது யோசேப்புக்கு மகன் மனாசே எப்ராஹிமை கொண்டு வந்து யாக்கோவுக்கு முன்னாடி யோசேப்பு நிறுத்துறார். அப்புறம் நிறுத்துற வேலை எதுக்காக நிறுத்துறாரு, ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக. யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு நிறுத்துறார். அவர் நிறுத்துறது எப்படி நிறுத்துறாருன்னா, யாக்கோவுக்கு வலது பக்கத்தில் மூத்தவன், வலது கை பக்கத்தில் மனாசாவை நிறுத்துறார், இடது பக்கத்தில் எப்ராஹிமை நிறுத்துறார். ஏன் வலது கை பக்கத்தில் நிறுத்துறாருன்னா அவன் மூத்தவன். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவருடைய வலது கையை இந்த பக்கமாக காமிச்சு இடது பக்கம் இந்த பக்கமாக தலையில் வைக்கிறார், வச்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அப்போது யோசேப்பு சொல்கிறார், அப்பா இவன் மனாசே இவன் தான் மூத்தவன், உங்கள் வலதுகை மனாசே மேலெலாம் இருக்கணும், சின்னவங்கையில் இடதுகை சின்னவன் மேலே இருக்கணும் அப்படின்றார். அப்போ யாக்கோபு சொல்கிறார், அப்படி இல்லை மகனே, எனக்கு தெரியும் யார் மூத்தவன் யார் இளையவன் எனக்கு தெரியும். யாரு மேல் நான் இரக்கமாயிருக்கிற சுத்தமாக இருக்கிறோம் அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாரு, ஏசாவை வெறுத்து யாக்கோவை நேசித்தேன் அப்படி அவர் சொல்கிறார். ஆக யாரை உயர்த்துவது, யாரை கீழே போடுறது, உன்னை எந்த இடத்துல வைக்கிறது, நீ எந்த ஸ்தானத்தில் உட்கார வேண்டும் என்பதை நிர்ணயம் பண்ணுறது அவர். அவருடைய கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆக
அந்த கிருபையின் கரத்துக்குள்ளால நம்ம என்ன செய்யணும்? இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோது என்ற ராஜா அவன் தலையை வெட்டி போட்டார். அவன் மிகப்பெரிய ராஜா. ஆனால் கடைசியில் அவன் என்ன பண்ணான்? புழு புழுத்து செத்தான்னு பார்க்கிறோம். ஆனால் அதே மாதிரி ஸ்தேவானை கல்லறிந்து கொல்வதற்கு காரணமாயிருந்தவர் பவுல். ஆனால் அந்த பவுலை என்ன பண்ணார்? தூக்கி எடுத்தார். என்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கான மந்தை மேய்ப்பனாக என்ன செய்தார்? அந்த பவுலை தூக்கி எடுத்து அவர் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார். அப்படி பயன்படுத்துவதும் அவர் கரத்தில் தான் இருக்குது, அழித்து போடுவதும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த பவுலை கர்த்தர் பயன்படுத்தி எத்தனையோ நிருபங்களை எழுத வைத்து எவ்வளவோ மிகப்பெரிய ஊழியங்களை எல்லாம் செய்வதற்கு அவரை தகுதிப்படுத்தி என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனாலும் அவர் அநேக துன்பங்களை அனுபவித்தார். அவர் சென்ற கப்பற் படகு, அவர் ஊழியத்தின் நிமித்தமாக சென்ற கப்பல் ஆபத்துக்குள்ளாக சென்றது. தப்பித்து பிழைத்து வருவோமோ என்கிற கேள்விக்குறியோடு ஒரு மெரித்தா தீவில் வந்து தஞ்சம் அடைந்தாங்க. அந்த தீவில் வரவல குளிரின் நிமித்தமாக அந்த விறகுகளை வச்சு நெருப்பு வைக்காங்க. நெருப்பு வைக்கிற வேலை அதுலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வந்து என்ன பண்ணுது? அவனை கடிச்சு போடுது. பெரிய கொடிய விஷம் நிறைந்த பாம்பு. அந்த தீவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே நீ கப்பல் சேதத்தில் சாக வேண்டியவன், அப்போது உனக்கு நீ வந்து சாக வேண்டிய மனுஷன், இப்போ உன்னை விட்டுதான் வந்து பாரு, இந்த பாம்பு கூட உன்னை என்ன செய்யுது? விடல, கடிக்குது, இப்போ இவன் செத்து போயிடுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாம்பின் மத்தியிலும் பாம்புடைய விஷம் அவன் என்ன செய்யலை? அவனை ஒன்றுமே பண்ணலை. அப்போது அவனை காப்பாற்றுவதும் கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்றுவதெல்லாம் அவர் கையில் இருக்கு. அவர் பார்த்துக்கொள்ளும். பிரச்சனையான சூழ்நிலையெல்லாம் கடந்து சென்றார். சிறைச்சாலையிலே அடிபட்டார். எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்ததன் மத்தியிலும் ஊழியத்தை செஞ்சார். அதே மாதிரி நாமும் கூட பலவிதமான பிரச்சனையினுடைய கடந்து செல்லலாம், வியாதியின் கொடுமையிலே கடந்து செல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அநேக நேரங்கள் இங்கே பார்ப்பீங்க, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் அவன் ஜாலியாக இருக்கான் பார், சந்தோஷமாக இருக்கான். இது எப்படி முடியுது? அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையின் கருத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார், பார்த்து கொள்வார் என்கிறதான நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது அது நமக்கு சந்தோஷமாக மாறும். பவுலை பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியத்தை செய்கிறதான மகன் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே தான் கடந்து சென்றார். அந்த போராட்டங்கள் மத்தியிலும் அவர் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்னார். ஆமென். அப்படியாக நாம் கூட கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், ப்ராப்ளங்கள், அதே சொல்ல முடியாத காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் அவரிடத்துல கொடுங்க, அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அதான் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 படிக்கும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் நட்டு போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்திகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதை சொல்கிறார் அழகா. நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே எனக்கு நஷ்டமாகவே போனாலும், தொடுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக தான் போகுது, ஆனாலும் நான் கரம் பிடித்திருக்க கர்த்தர் என்னை பிடித்து கொள்வார். அவரிலே நான் சார்ந்து வாழும்போது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை என்கிறதாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அதான் பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 என்ன சொல்கிறார்? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூர்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு என்னதான் வந்தாலும் சரிதான்,
நான் உண்மையே பற்றி கொள்வேன். நீர் என்னை நேசித்திருக்கிறேன், நான் உண்மை என்ன செய்வேன், நேசிப்பேன் என்கிறதான ஒரு மன தைரியம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்மை பிடித்திருக்கிறார், நாம் அவரை பிடித்திருக்கிறோம் என்பது வேற. ஆனால் நம்முடைய கையில் தளர்ந்து போகும். ஆனால் அவர் நம்மை சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த கர்த்தர். அவர் என்னைக்கு நம்ம இந்த சேற்றிலிருந்து தூக்கி நம்மை அவரை அறிவுக்குள்ளாக வந்தோமோ அன்னைக்கிலிருந்து நம்மை அவர் பிடித்திருக்கிறார். அவர் கரம் பிடித்து நம்மளை என்ன செய்கிறார், நடத்துகிறார். அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. ரெண்டாவதாக, யாருக்கு இந்த கிருபை? ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவருடைய கிருபை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு, மலைகள், இந்த மலைகள் எல்லாம் நகருமா? மலைகள் நகரே கொஞ்சம் கூட நகராது. பர்வதங்கள் என்ன செய்யுமா, நிலை பெயர்ந்து போயிடுமா? போக. ஆனா அந்த மலைகள் எல்லாம் நகர்ந்தால், இதெல்லாம் பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போனா கூட போகும். ஆனா என்னுடைய கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு போகாது அப்படின்ற. அப்போ யாருக்கு அந்த கிருபை என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு பார்த்தா, முதலாவது அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கும். சங்கீதம் 86:5 பார்க்குறவங்கள, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். அப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். நாம அவரை நோக்கி அவரை சார்ந்து காலை மாலை சந்தி வேளைகளில் நம்ம தாவீது என்ன செய்தார், அவரையே நோக்கி அவரை சார்ந்து வாழ்ந்த அவர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை அவருக்கு என்ன செய்தார், வெற்றியாக அமைந்தது. 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்து போன வழியிலே உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இவங்க சத்தம் போட்டு, தாவீது குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்குன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க இந்த குருடர்கள். அப்போது சீஷர்களும் மற்றவர்களும் என்ன செய்தாங்க, அவங்கள அதட்டினாங்க, சத்தப்படாத. அவங்க அந்த சத்தத்தை நிறுத்தவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இறங்கும் என்று இயேசு கிறிஸ்து கூட காது துளைக்கிற அளவுக்கு கூப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து அவர்களை கண்களை தொட்டார். அவங்க என்ன செய்தாங்க, குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அதே மாதிரி அவரை நோக்கி கூப்பிடுற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் கிருபையை அளிக்கிறார். ரெண்டாவதாக, அவருடைய நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 32:10, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவருக்கு என்ன செய்யணும், கிருபை சூழ்ந்து கொள்ளணும். அவருடைய கிருபையினுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அவருடைய பிள்ளைகள், அவங்க பெருகக்கூடாதுன்னு சொல்லி பார்வோன் என்ன பண்ணான்னா, இஸ்ரேல் மக்களுடைய குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெறுகிற வேலையே, தாய்மார் குழந்தை பெறுற வேலையை அந்த குழந்தைகளை என்ன செய்யணும், கொன்றணும்னு சொல்லி ஆர்டர் போட்டான். ஆனால் அங்கே இருந்த மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எபிரேய பெண்கள் மிகவும் பலசாலிகள், நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க, குழந்தையை பெற்றுறாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு சொன்னாங்க. ஆக அந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் பலுகி பெருகுவதை யாராலும் தடுத்து விட முடியல. கர்த்தர் என்ன சொன்னார், நீங்கள் கடற்கரை மணலில் போனவும் நட்சத்திரங்களை எண்ணம் கூடுமோ, எண்ணக்கூட முடியாது, அந்த அளவுக்கு உங்களை நான் என்ன செய்வேன், பலுகி பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் போகிற வேலை ஒன்லி 12 குடும்பம் தான், மொத்தம் 70 பேர் தான் உள்ளே போனாங்க. ஆனால் அவங்க எகிப்திலேருந்து வெளியே வர்ற வேலை பார்த்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 40 லட்சம் மக்கள் அந்த 4 தலைமுறையில் உருவாயிருக்காங்க. அப்போது
அவங்களுடைய பலுகி பெருக வேண்டும் சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணதை ராஜா நினைச்சா கூட என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும் பொழுது எந்த அதிகாரமானாலும் சரி, எந்த ராஜாவானாலும் சரி, எந்த திறமையானவர்களானாலும் சரி, உங்களை என்ன செய்ய முடியாது, அவருடைய கிருபையின் கரத்திலிருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, வெளியே கொண்டுறவே முடியாது. அடுத்து ராஜா என்ன பண்ணா, இவங்க ஆராதிக்க போகணும்னு சொல்றாங்க, இவங்களை அதிக வேலை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சட்டம் பண்ணான். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. அவங்களுக்கு கடினமான வேலையெல்லாம் வாங்கினாங்க. அவங்க போக விடாம பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, வாதைகளால் அங்க நிரப்பி அவங்களை அங்கேருந்து புறப்பட பண்ணார். ஆக அவருடைய கிருபையின் கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை எந்த அதிகாரமானாலும் எந்த ராஜாவானாலும் என்ன செய்ய முடியாது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மூன்றாவத, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. சங்கீதம் 103:11-18 படிக்கிற வேலை, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமி இங்கே இருக்கு, வானம், அதுக்கான தூரத்தை அளவிட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு உயரமாய், அந்த அளவுக்கு கர்த்தருடைய பயப்படுறவர்களுக்கு மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெருசா இருக்கான். அவருக்கு பயப்படுகிற பிள்ளை அவர் என்ன செய்யறது இல்லை, கைவிடுகிறதே இல்லை. அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39:21, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ கர்த்தருக்கு பயந்துதான் அந்த யோசேப்பு தீங்குக்கு விலகி நின்றான். அவன் தவறு பண்ண முடியாதது எதனால? கர்த்தருக்கு விரோதமாக இந்த தவறை நான் எப்படி செய்வேன்? மனுஷனுக்கு விரோதமா இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இருந்ததுனால அவனை தூக்கி, அவன் செய்யாத தவறுக்கு அவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி பண்ணினார். அந்த சிறைச்சாலையில் நாம் போனால் கூட அங்கேயும் கூட நமக்கு என்ன செய்வார், அந்த தயவு அவர் என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வசனங்களை படிக்கிற வேலை, அந்த சிறைச்சாலை தலைவன் அவன் எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட தான் கொடுத்தான், யோசேப்பு கிட்ட தான் கொடுத்தான். அவங்க எல்லாவற்றையும் விசாரிக்கிறது, அங்கே சிறையில் இருக்கிற எல்லா கைதிகளையும் பராமரிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு வேலைகள் எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டு அவனே அங்கே ஒரு அதிகாரியாக மாற்றான். அப்போ அங்கே சிறைச்சாலையிலே அவனுக்கு சிறையா இருக்குது இல்லை, சிறைச்சாலை தலைவன் அங்கே தானே இருக்கான். அதே மாதிரி அந்த சிறைச்சாலையே அவன் பணி செய்யும் இடமாக என்ன செய்தார், கர்த்தர் மாற்றினார். அதே வசனத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராஜா அங்கே இவன் அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டான். ராஜா என்ன சொல்றாரு, நான் சாப்பிடுகிற அந்த பாத்திரத்தை தவிர வேற எதையுமே நான் விசாரிக்கிறதில்ல, எல்லா பொறுப்பையும் யார்கிட்ட தான் கொடுத்தேன், யோசேப்பு கிட்ட தான் கொடுத்தேன். அந்த ராஜ்ய பாரத்தை முழுமையும் என்ன யார் பார்த்தா, யோசேப்பு பார்த்துட்டு. இப்போ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கடாட்சம் அருளுகிறவராக, அவருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நான்காவதாக, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்குற வேலை, தாழ்மை உள்ளவர்கள் மேலே அவர் கிருபை அளிக்கிறார். நம்மை தாழ்த்தும் பொழுது அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, அவருக்கு முன்பாக நான் ஒரு பூச்சு புழு என்கிற அளவுக்கு நம்ம அவரை தாழ்த்தும் பொழுது
என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மளை அவர் தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபையை நமக்கு என்ன செய்கிறார், அவர் கொடுக்குறார். அதான் பார்த்தீங்கன்னா மரியாள் லூக்கா 1:28 சொல்கிறாள், மரியாள் அவள் விருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னுடனே கர்த்தர் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். என்ன சொல்றார், தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க. அதாவது அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் ஒரு மகளுடைய வயிற்றில் வந்து பிறக்கணும்னா அது சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. அப்போ யார் அவர் செலக்ட் பண்ணுறார்? அதான் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆளை உன் வயிற்றில் சுமக்கணும்னா நீ என்னையா கிருபை பெற்றவள். அவன் என்ன சொல்கிறாரு, அந்த தேவதூதன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளிலும் நீ மேலானவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அடுத்தது நீ அந்த அதுக்கப்புறம் உள்ள வசனங்களில் மரியாள் சொல்கிறார், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அடுத்து 48வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பார்த்தீங்கன்னா அவள் என்ன சொல்றாள், என் தாழ்மையை யார் நோக்கி பார்த்தார்? கர்த்தர் நோக்கி பார்த்தார். இதோ இது எல்லா சந்ததிக்கும் யார் பாக்கியவான்? அந்த அளவுக்கு அந்த அடிமை என்கிற அளவுக்கு அவருக்கு முன்பதாக அந்த மரியாள் என்ன செய்கிறார், தன்னை தாழ்த்ததுனால அவ்வளோ ஒரு ஸ்லாக்கியத்தை அவள் என்ன செய்தார், அவள் பெற்றுக்கொண்டாள் என்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது அவர் நம்மளே என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அவளுக்கு அந்த மரியாளுக்கு ஒரு ராஜ அந்தஸ்து இல்லை, அவள் மிக செல்வந்தர் கிடையாது, அவள்கிட்ட அழகாக இருந்தாலுன்றது இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே இருந்த குணம் என்னது, அவள்கிட்ட இருந்தது தாழ்மை மட்டும்தான். அப்போது தன்னைத்தானே தாழ்த்துறவளை கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அது மாதிரி இல்லை, நம்மகிட்ட இருக்கிற பெருமை ஏதோ இருக்குமே, ஆனால் நம்ம அவர்களோட கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார், எனக்கு மேலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளுக்காக நான் என்ன செய்தேன், 3 நிறம் அவர்கிட்ட வேண்டினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த பவுல் பெரிய படித்தவன், வசதியானவன், பல அதிகாரங்கள் உள்ளவன், அந்தஸ்தில் உள்ளவன். அப்போ அவன் என்ன செய்யக்கூடாது, என்னால் எது வேணாலும் செய்திடலான்னு அவன் நினச்சிடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், ஆனால் அவனுக்கிட்ட என்ன செய்தார், ஒரு வியாதியை அவனுக்கு கொடுத்துருந்தார். அந்த வியாதியிலிருந்து விடுபட எத்தனையோ முறை ப்ரேயர் பண்ணான், அதோட ஜெபம் அவனுக்கு கேட்கப்படலை. ஏன் கேட்கப்படலை? அவனை உயர்த்திடக்கூடாது என்பதற்காக அந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன், என்னுடைய கிருபை இருந்தால் தானே உன்னால செய்ய முடியும், என் கிருபை இல்லாமல் எதையும் செய்திட முடியாது. அந்த கொடிய பாம்பு கடிக்குது, அந்த கடிய காம்பில் இருந்து என்ன செய்யறா, விடுபடுறான், வெளியே வர்றான். ஆனால் அந்த பெரிய சின்ன வியாதியிலேருந்து அவனால் வர முடியுதா? அந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்கறது யாராலாம் முடியணும்? அவரால் தான். பாம்பு கடித்து விஷம் ஏறாமல் இருப்பதும், வியாதி நம்மகிட்ட இருந்து அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதும் என்னுடைய கரத்திலே இல்லை, அவருடைய கரத்தில் தான் இருக்கு என்பதை அவன் புரிந்து கொள்ளும்படிக்கு அந்த முள் அவருக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டிருந்தது. 3வது, அடுத்தபடியாக கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா
நினிவேக்கு போகும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவர் சொல் பேச்சை கேட்காம தர்ஷீஷுக்கு போகிறான். அப்போ அவர் அடிக்கிறார். தர்ஷீஷுக்கு போய் அவருக்கு பார்வையிலேருந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலேருந்து நான் விலகி போகணும்னு சொல்லிட்டு காசை கொடுத்து கப்பல் ஏறுறார். கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போகிறார். ஆனால் கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் அமிழ்ந்து போகக்கூடிய நிலைமை வருது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அங்கலாய்க்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாவற்றையும் தூக்கி கடலில் வீசுகிறாங்க. ஏன்? கப்பல் அமிழ்ந்து போகக்கூடாது, காப்பாற்றப்பட வேணும்ன்ட்டு. எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ஆனாலும் என்ன செய்யலை? கப்பல் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. கடல் அப்படி கொந்தளிக்குது. அப்போது என்னடா பண்ணுறது? யாரோ ஒருத்தர்னால தான் அப்போ இந்த கப்பலில் இவ்வளோ பிரச்சனை வருது. கடல் இவ்வளோ கொந்தளிக்க காரணம், நம்ம அமிழ்ந்து போகிறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க? சீட்டு போடுறாங்க, யார் இதற்கு காரணம் உண்டு. அப்படி பார்க்குற வேலை இந்த யோனா மேலே சீட்டு வருது. யார் அந்த யோனான்னு சொல்லி பார்க்குறாங்கள, கப்பலில் அடித்தட்டில் உட்காந்து நீட்டாக தூங்கிட்டு இருக்கார். நாங்கள்லாம் சாவுக்கு செத்துருவோமோன்னு பயந்து அலறி கொண்டு இருக்கிறோம், நீ ஏன்டா கப்பலில் ஒழுங்காக தூங்கிட்டு இருக்கிறியேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு வருது, ஓ கர்த்தர் என்கிட்ட எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் நீ எங்கே போகிற? தர்ஷீஷுக்கு போகிறிய. அவன் ஒத்துக்கிறான், ஆமாம் என் தப்பு. அவங்ககிட்ட சொல்கிறாரு, அவர் சொன்னதை கேட்காம நான் போனேன், அதனால தான் என்னை தூக்கி நீங்கள் கடலில் போடுங்கன்னாங்க. அப்படியே கடலை தூக்கி அவரை போட்டாங்க. கப்பல் கடல் நெஞ்சுது, கொந்தளிப்பு நின்று போச்சு, எல்லாரும் சேஃபானாங்க. ஆனால் இந்த யோனாவை என்ன செய்யுது? கர்த்தர் ஒரு திமிங்கிலத்து கட்டளையிட்டதன்படியால் அந்த திமிங்கிலம் அவனை என்ன செய்யுது? முழுங்கிடுச்சு. அந்த திமிங்கிலத்துக்குள்ளே இருக்கிற வேலை தான் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்குறான். அப்போ தான் அந்த வசனங்களை 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நெருக்கத்திலே உம்மை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறான்? நிறைய புலம்புறார் கர்த்தரை நோக்கி. கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, கடலின் ஆழத்திலே வயிற்றுக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கிறேன், கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்கன்றான். உடனே அந்த என்ன செய்யுது? அவனை கொண்டு போயிட்டு கடலில் அந்த மீன், அந்த திமிங்கலம் கொண்டு போய் கக்குது. அதுக்கப்புறம் நினிவேக்கு போனான். ஆக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையை உதாசீனப்படுத்தினதுனால அவனுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ பேருக்கு பிரச்சனை உருவாகிருக்கு. ஆனால் நம்ம கர்த்தர் கொடுக்குற கிருபையை என்ன செய்யக்கூடாது? நிராகரிக்க கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு மேலே பாவம் நம்ம செஞ்சிட்டே இருந்தோன்னு வைங்களேன், பைபிள் என்ன சொல்லுகிறது? பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிட்டுன்றது. ஆனால் அடுத்த என்ன வசனம் சொல்லுது? ரோமர் 6:1 கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைந்திருக்கலாமோ? அப்போ பாவத்தை நம்ம செய்கிறோம், அவருடைய கிருபையினால தான் என்ன செய்கிறோம்? அதில் இருந்து நிலை நிற்கிறோம். ஆனால் அப்படியே நம்ம பாவத்தில் என்ன செய்யக்கூடாது? நிலை நிற்கக்கூடாது. ஏசா பார்த்தீங்கன்னா, அற்பமான ஒரு நேர உணவுக்காக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை, சேஷ்ட புத்திர பாகம் என்கிற அந்த கிருபையை என்ன செய்தான்? இழந்துட்டான். அவன் சொல்கிறான், நான் செத்து போவேன் சாப்பிடலைன்றான். ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் யாராவது செத்து போவாங்களா? அந்த சேஷ்டபுத்திர பாகங்கிறது மூத்த மகனுக்கு கொடுக்கக்கூடியான மிகப்பெரிய கிஃப்ட். நாம் கூட ஏதோ ஒரு சில இன்பங்களுக்காக, ஒரு சின்ன இன்பத்துக்காக அவருடைய மகா பெரிய கிருபையை நம்ம இழக்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. ஒரு செகண்டில் பண்ணுற தவறுகள், ஒரு நாள் பண்ணுற தவறுகள்னால எத்தனையோ வருடக்கணக்கில் நம்ம அனுபவிக்க வேண்டிய அவருடைய கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. சிம்சோனை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் கர்த்தர் அவ்வளோ பெரிய கிருபை கொடுத்தார். ஒரே ஒரு கழுதையின் தாடையை வச்சுட்டு 1000 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பலசாலியாக இருந்தான். ஆனால் அவனுடைய கிருபையின் திரட்சியை என்ன செய்தான்? ஒரு சாதா ஒரு பெண்ணுக்கிட்ட விற்று போட்டான். அதனால கர்த்தர் கொடுத்த மகா கிருபையின் திரட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான்.
அதே மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான காரியத்தில் நம்ம மாட்டி அவருடைய கிருபையை என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. தாவீது என்ன பண்ணுறான்னா கிருபையை நாடினான். ஆனால் சாலமோன் ஞானத்தை தேடினான். அவன் உலகத்தில் அனுபவிக்காத காரியங்கள் எதுவுமே இல்லை சாலமோன். ஆனால் கடைசியில் அவனுடைய கடைசி காலம் அவனுக்கு மிகவும் சஞ்சலம் நிறைந்ததாக மாறினான். ஆனால் தாவீது அப்படி கிடையாது, கிருபையை பெற்றுக்கொண்டான். 12 கோத்திரத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மாறினான். ஆனால் சாலமோன் அவன் என்ன சொல்ல, அவனுடைய பின்னணி சந்ததிகள் சாலோமன் செய்த தவறு நிமித்தமாக 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை ஆளக்கூடிய மீதி 11 கோத்திரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆக கர்த்தர் கொடுக்கிறதான கிருபையை நம்முடைய பாவமானது எழுதிடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. ஆக சின்ன சின்ன தவறுகள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்வோமானால் அவருடைய கிருபையை நாம் இழந்து போவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.